கற்பனை செய்து பாருங்கள், நள்ளிரவு 2 மணி. உலகம் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உங்கள் மூளைக்குள் மட்டும் ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. 3 வருடங்களுக்கு முன்பு ஒரு பார்ட்டியில் நீங்கள் பேசிய ஒரு சின்ன வார்த்தை தவறாக இருந்திருக்குமோ? அல்லது நாளை அலுவலகத்தில் மேனேஜர் கேட்கப் போகும் கேள்விக்கு என்ன பதில் சொல்வது? ஒரே ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். நாம் ஏன் இப்படி செய்கிறோம்? இது வெறும் பயமா, அல்லது உங்கள் மூளை மற்றவர்களை விட வேகமாக வேலை செய்கிறதா? வணக்கம் நண்பர்களே, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்று நாம் அலசப்போகும் விஷயம் ஓவர் திங்கிங். உங்களை சுற்றியுள்ளவர்கள் உங்களை அதிகம் யோசிக்காதே என்று சொல்லலாம். ஆனால் அறிவியல் என்ன சொல்கிறது தெரியுமா? நீங்கள் உடைந்து போகவில்லை. உங்கள் மூளை ஒரு அட்வான்ஸ்ட் ஆபரேட்டிங் சிஸ்டம் போல இயங்குகிறது. இரண்டாவது, கேள்விகள் மற்றும் நேரடி உரையாடல். இப்போது கேள்வி என்னவென்றால், ஏன் சிலருக்கு மட்டும் இந்த பழக்கம் இருக்கிறது? இது ஒரு மனநல குறைபாடா, அல்லது பரிணாம வளர்ச்சியில் நமக்கு கிடைத்த ஒரு வரமா? நண்பர்களே, இதை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இல்லாமல் ஒரு சென்டினல் இன்டெலிஜென்ஸ் கொண்டவராக இருந்தால் எப்படி இருக்கும்? 3 ஆதாரங்கள் மற்றும் தரவுகள். The 5 rare traits, data driven. வரலாற்றை புரட்டி பார்த்தால் மற்றும் உளவியல் ஆய்வுகளை கவனித்தால் ஓவர் திங்கர்களிடம் 5 அரிய பண்புகள் இருப்பதை நாம் காணலாம். பரிணாம பாதுகாப்பு, சென்டினல் இன்டெலிஜென்ஸ். ஆய்வுகளின்படி ஓவர் திங்கிங் என்பது ஒரு பரிணாம வளர்ச்சி. பழைய காலங்களில் புதருக்கு பின்னால் புலி இருக்கிறதா என்று யோசித்தவர்கள்தான் உயிர் பிழைத்தார்கள். நீங்கள் ஆபத்தை முன்கூட்டியே கணிக்கிறீர்கள். பிரெடிக்டிவ் ப்ராசஸிங். மற்றவர்கள் யோசிக்காமல் ஆபத்தில் சிக்கிக்கொள்ளும் போது நீங்கள் ஏற்கனவே 10 முறை அந்த சூழலை மனதிற்குள் சிமுலேட் செய்து தயார் நிலையில் இருப்பீர்கள். அதீத பச்சாதாபம், ஹைப்பர் எம்பதி. உளவியல் ரீதியாக நீங்கள் ஒரு உரையாடலை மீண்டும் மீண்டும் யோசிக்க காரணம் உங்கள் சுயநலம் அல்ல, மாறாக உங்கள் வார்த்தைகள் யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்ற உங்கள் அக்கறைதான். நீங்கள் மற்றவர்களின் முகபாவனைகளை, மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்களை மிக நுட்பமாக கவனிக்கும் திறன் கொண்டவர். தகவல்களை செயல்படுத்தும் திறன், டெப்த் ஆஃப் ப்ராசஸிங். ஒரு சாதாரண மனிதர் பார்க்கும் விஷயங்களை விட உங்கள் மூளை பல கிகாபைட் அதிக தரவுகளை சேகரிக்கிறது. அதனால்தான் நீங்கள் ஒரு நாள் முழுவதும் சும்மா இருந்தாலும் சோர்வாக உணர்கிறீர்கள். உங்கள் மூளை ஓயாமல் டேட்டாவை ப்ராசஸ் செய்கிறது. 4 விமர்சன பார்வை, கிரிட்டிக்கல் திங்கிங். பொதுவாக மக்கள் நினைப்பது ஓவர் திங்கிங் ஒரு பலவீனம் என்று. ஆனால் உண்மை அது அல்ல. ஆராய்ச்சிகள் என்ன சொல்கின்றன தெரியுமா? அதீத கவலைக்கும் அதீத படைப்பாற்றலுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. உங்கள் மூளை ஒரு இன்ஜின் போன்றது. அதற்கு ஒரு பெரிய சவாலை தீர்க்க தெரியவில்லை என்றால் அது உங்களையே தாக்க தொடங்கும். அதாவது உங்கள் கற்பனை திறனுக்கு சரியான வேலை கொடுக்கப்படவில்லை என்று அர்த்தம். 5 சிக்கலானதை எளிமையாக்குதல், அனாலஜி. இதை ஒரு உதாரணத்தின் மூலம் பார்ப்போம். ஒரு பழைய லேப்டாப்பில் 4K வீடியோவை ஓட்டினால் அது ஹேங் ஆகும். ஆனால் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரில் அதே வீடியோவை ஓட்டும் போது அது பின்னணியில் இன்னும் 1000 வேலைகளை செய்யும். ஓவர் திங்கர்களின் மூளை ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் போன்றது. உலகம் ஒரு சிம்பிள் வேகத்தில் இயங்கும் போது நீங்கள் சூப்பர் ஃபாஸ்ட் வேகத்தில் இருப்பதால் ஏற்படும் முரண்பாடுதான் இந்த ஓவர் திங்கிங். 6 தீர்வுகள் மற்றும் முடிவுரை. அப்படியானால் இதற்கு என்னதான் தீர்வு? உங்களை அங்கீகரியுங்கள். நீங்கள் பலவீனமானவர் அல்ல, உங்கள் தரநிலைகள் மிக உயர்ந்தவை. கிரியேட்டிவ் அவுட்லெட். உங்கள் சிந்தனைகளை ஒரு ப்ராஜெக்ட் அல்லது கலையாக மாற்றுங்கள். தீர்மானிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பெர்ஃபெக்ஷன் என்ற பெயரில் முடிவுகளை தள்ளி போடாதீர்கள். இறுதியாக நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் தனியாக இல்லை. நீங்கள் இரவில் விழித்திருந்து பிரபஞ்சத்தை பற்றி சிந்திப்பவராயிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஒரு பிரெயின் எமோஜி போடுங்கள். நமது குழுவை அங்கே தேடுவோம். இது போன்ற ஆழமான உளவியல் உண்மைகளை தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.